இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, பிடிக்கலன்னா கேவலமா இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம பிச்சு விடும். என்ன ஸ்டோரி? லைக் அம்மா வைமா அம்மா வை, ஏன் எனக்கு why didn't you give birth to me before அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, நீ அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்காரு படிச்சிருக்காரு. மேம், அங்கே வேணும் ஒரு சார் இருக்காரு மேம். அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் வெட்டிட்டு போயிடும். என்னன்னு பார்த்தா 2 நாள்ல சார் ஹேவ் ஒன் ஒர்க் இன் பாம்பே, கடைசி ஷெட்யூல்ல கண்டுபிடிச்சிட்டேன். நீ திரும்ப ஷார்ட் ஃபர்னிச்சர்ல கை வச்ச டெட் பாடி நீதான் சொல்லி பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க. why Leela is not ready? is not ready. sir I've always been ready sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவன்ல இருக்க. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா, நீங்க பரதேசி பண்ண ஒரு தலைவா, இதெல்லாம் நாங்க இதை ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது. for the promotions. ஓகே. Yeah, hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம், இவ்வளவு நீங்க சொல்லி பேசுறாரு. மேம் இல்ல மேம் இருங்க மேம், நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப கீழே விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க. எனக்கு switch on switch off mind அப்படி so I settle இருந்தோம். I had to also சார்ஜ் வேற போடணும். எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்றது ரொம்ப டஃப் தானே? I can rattamar, like I can mug up very well. So டாக்டர் மகப் பண்ணி வந்துட்டு வந்தாங்க. ஐயோ எடிட்ல கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். பேஷன்ஸ் ப்ளீஸ். இல்ல கரெக்ட். எப்படி 1 minute retake. ஒன் மோர். இல்ல ஓகே, சொல்ல முடியாது தான், இப்ப சொல்ல இப்போ முடியாது. கேக்குங்க. இல்ல அவர் சும்மா சொன்னாரு, சொல்ல முடியாது. கேக்குங்க. சரி கேக்குறேன். உங்களோட டயலாக் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க மறுபடியும் அதே தான் சொல்றீங்க? ஓகே, அதெல்லாம் மறந்துடுங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாய்சன் சீன். அதுவும் சொல்ல சரி முடியாது. சொல்லி ஓகே ஒரு சீன் இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்ல எல்லாம் செய்யற ஸ்வீட், இப்போ அந்த மாதிரி அப்போ இந்த தம் சரட்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா அவர் மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டயே விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் 2 brothers, பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதிலே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு அவன் ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது அந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயே இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும்.
அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடைச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில் இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துரை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அதர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ உங்களோட சின்னதுரைன்ற கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கேப் எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஓகே. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான், அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டே ஒனில் நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ்ட் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வா இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா, அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, பிடிக்கலன்னா கேவலமா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இமிடியேட்டாவே நான் கேவலமா இருக்கு, ஆமா கேவலமா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்டில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணும்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் சூப்பர். 2 பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கும் உன்னோட பவர்ஃபுல்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. 2 பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் வந்து ஒரு தம்பியோட சண்டை போட்டுருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா. பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும் பொழுது. 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை, அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கேயே அண்டர்ஸ்டுட். இது வந்து இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இதை வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது. நீங்கள் 2 பேர் கரெக்டாக பேசி கரெக்டாக சிங்க் பண்ணி அது கிடையாது. அந்த இமோஷன் கரெக்டாக வரும்னா அந்த பாண்ட் சொன்ன ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார்ல. 1 மினிட் சாரி அட்டன் பண்ணி ப்ளீஸ் சார் அட்டன் பண்ணி அந்த பாண்ட் ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எல்லார்ட்டையும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, இவர் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர், என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். ஸோ ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும் சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? I think initially I remember telling சிவா, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார்.
he was well built and all that. Then இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஐ said I want you to be thin and wiry and all that. Then he told me I look very young if I do that, because அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ ஐ said அதெல்லாம் எனக்கு தெரியாது, you have to look thin அப்படின்னு சொல்லிட்டு. Just before 5 days before shoot I said you're looking younger than him. நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. So he said that 4 times, so I know then. அதனால தான் 4 times சொல்லிருக்கேன். Yeah, அது பயங்கரமா அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. But somehow then you know we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட I think we took off அந்த beardலாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட், what do you say, அந்த மீட்டருக்கு போயிட்டோம். And managed. And என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில சத்தியம் பண்ணிங்கன்னா அது அந்த பயத்திலே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம். வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அந்த சின்ன ஐ மீன் த தம்பி. அண்ணன் வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம் அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்டரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. யா ஸோ அது அந்த அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட். And he knew exactly what scenes he has, what lines he has. அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். ஸோ ஆல்சோ ஜெயம் ரவி சாரோட கேரக்டர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்க்ட் கேரக்டர். ஹிஸ் இஸ் மோர் what do you say, it's more straightforward. இப்படி தான் இருப்பேன். அது more like Sudha. I feel you know really I feel that sometimes அந்த கேரக்டரோட எனக்கு பயங்கரமாக எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ yeah சூப்பர் மேம். அப்போ so much satisfied 2 பேரும் அண்ணன் தம்பியா ஸ்கிரீனில் பார்க்கும்போது. yeah very very என்ன தெரியல, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர் மேம், சூப்பர். ஹலோ, டைரக்டர் ஆல்சோ டிட் சம் ஓகே. ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா ஸ்ரீலீலா அவர்களே. உங்களை வந்து நாங்கள் படங்களில், தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போது இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ பின் வெயிட்டிங் இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு.
ஸோ ஓவர் டைம் ஐ ஃபீல் எனக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல் ரோல்ஸ் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது தோணுது. ஐ மீன் ஐ ஃபீல் தட் இன்சைட் எனக்கு பண்ணணும், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்படி ஐ வெயிட்டட் ஃபார் வெரி லாங் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ டென்ட் லெட் கோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 years or 3 years பேக் எனக்கு தெரியுது இப்படி ஒரு ஃபில்ம் இட்ஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஐ கேம் மந்த்ஸ், அப்போ ஐ வாசன்ட் செலக்டட். அதுக்கப்புறம் அகைன் ஐ கேம், தென் ஐ காட் செலக்டட். ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க அத. இல்லை சொல்ல முடியாது. யூ கேன் சொல்லு. பட் அப்போ என்னோட ஃபேஸ் அவ்வளோ இவங்க வந்து தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்குல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷனா இருக்கும் யார்கிட்ட என்ன பாஷையில பேசுறீங்க யூனிட்ல. Suddenly, it's very funny actually. And இந்த படத்துல நம்ம தெலுங்கு பொண்ணு. So அந்த மாதிரி it was I was in my own skin. So நான் மறந்துட்டேன். இல்ல அந்த பேக் ஸ்டோரி சொல்றேன் நீங்களே. ஆமா. ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் இங்க. So தமிழ்நாடுக்கு என்னோட first time that I came to Chennai அப்புறம் was to meet ma'am. இவங்க வந்தாங்க என்ன மீட் பண்ணுறதுக்கு. எங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து ஒரு 15-20 ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டிரைவர்ஸ் எவ்ரிபடி கேம் டு see her saying Mahesh Babu heroine, Mahesh Babu Guntu. What is that song? Yeah, everybody knew her because of that. So sweet. ஸோ எனக்கு தமிழ்நாடு ஆக்சுவலி என்னோட ancestors are from தமிழ்நாடு. அது எனக்கு மம்மி told me ரீசெண்டாக. ஆனால் ஊரில் ப்ராப்பர் அந்த அப்படி தே புட் ஆன் காட் ஊர் லைக் சார் குலதெய்வம் கரெக்ட். ஸோ தட் இஸ் ஆல் இன் தமிழ். ஸோ அப்போ தே சார் இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐ ஆல்வேஸ் என் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அந்த ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஆமா தானே. ஆமா இது நான் அப்ப நீங்க நான் இதான் யோசிச்சேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரு, இல்ல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் தமிழ் இன்டர்வியூ. நீங்க தெலுங்குல பேசுறீங்களா எங்களுக்கு புரியும், இங்கிலீஷ்ல பேசுறீங்களா புரியும், திருப்பி தான் பேச வராது. அவருக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வேணும், அந்த கிளிக் பேட் மட்டும் வேணும், பேக் ஸ்டோரி வேணும். ஆமாங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்தீங்க, நீங்க செலக்ட் ஆகல, அப்புறம் நீங்க வந்தீங்க, அப்புறம் செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? எதனால செலக்ட் ஆகல அதெல்லாம் கேளு. எதனால செலக்ட் ஆகல, எதனால செலக்ட் ஆனீங்க சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியல மேம் கேக்குங்க. இதுதான் வந்து மத்த இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா 3-4 இண்டஸ்ட்ரி மேம். கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி வேற மேம். She is more experienced than all of us. Pan India. Yes, actually. Pan India. இல்ல உண்மைதான். So actually இவங்க வந்து வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பிகாஸ் அவங்க வந்து ஷீஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து நினைக்கக்கூடாது எனக்கு நடிப்பு வரல, இல்லை ஏன் செலக்ட் பண்ணல, மேபி என்னை பிடிக்கலையோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு. ப்ளீஸ் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் ஃபில்ம் ஒன்லி பிகாஸ் you're just too young to pair with him. You look too young to pair with him. இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால வந்து she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. சூப்பர்ல. எனக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி அண்ட் தேர்ஸ் ஒரு கனெக்ஷன் வித் மதுரை. ஓகே. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரியல. பட் ஐ கேன் சே தட் தி கேர்ள்ஸ் ஃப்ரம் மதுரை. எல்லாத்தையும் அங்க சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம பிச்சு விடும். என்ன ஸ்டோரி? அவர் வந்து என்னோட மைண்ட் வைஸா பேச அவர் பேக் ஸ்டோரி முடிஞ்சாதான் இப்ப அடுத்த क्वेश्चन போவார். அவங்க வந்து அவங்க 4 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்க முடியாது, கான்ட்ரோவர்சி கிளற முடியாது. கான்ட்ரோவர்சி இல்ல, ஒரு கியூரியாசிட்டி. அதெல்லாம் வந்து ஸோ எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன். பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film, I went to Madurai and came. And next time again after Madurai எனக்கு கால் வருது. And அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai. So the மீனாட்சி அம்மா டெம்பிள் ஒரு sentiment was something I was attached to.
சூப்பர் ஓகே சார் சார் இஸ் லைக் இது நல்லா இருக்கு உண்மையிலே. இது நல்லா அழகா இருக்குங்க. சொல்றேன். இது நல்லா சூப்பரா இருக்கு. இருக்கு. என்னோட நான் ஆக்டர் சார், நான் டைரக்டர் ரைட்டர் இல்லை, எனக்கு அவ்வளோ நரேஷன் ஸ்கில்ஸ் கம்மி. இல்ல இதுல என்ன நான் பேக் ஸ்டோரியில மேம் அவ்வளவு ஸ்வீட்டா ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, ஆமா. அதை நீங்க தான் சொல்லியிருக்கணும். மேமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நானே ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு நான் தான் பாருங்க எவ்வளவு நான் நல்லவே. எனக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஐ ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆஃபீஸில். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் மம்மிக்கு ஐம் லைக் அம்மா வைமா அம்மா வை, ஏன் எனக்கு வை didn't you give birth to me before அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு conversation நடந்திருக்கு. கான்வர்சேஷன் நடந்தது வீட்டில். ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, அம்மா இப்படி பண்ணீங்க, நீ அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். கரெக்டா ஒரு எண்ட் ஆஃப் தி டே ரத்னமாலா உங்களை ரத்னமாலா அவங்க தான் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சுல. ஆமா, அதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு for me. ஓகே ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, who is ரத்னமாலா for you in பராசக்தி? Who is Ratnamala for me in Parashakti? for us too. நீங்க தமிழ்லயே கேட்கலாம், அவங்க தமிழ் இல்ல புரியல. அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்க, இல்ல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி, அதனால Ratnamala, உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்கன்னா யார் ஸ்கூல் டீச்சர் கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்காரு படிச்சிருக்காங்க. மேம், அங்க வேணும் ஒரு சார் இருக்காரு மேம், அவர் என் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா எம்பிஏ படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு. நிறைய இங்கிலீஷ் இன்டர்வியூ இருக்கு. இல்ல ஃபார்மலா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியும் மேம். சடனாக வந்து ஒரு இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான், இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும், இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி, ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம். யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது கௌதம் சார் படங்கள் ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் மேம். இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல but எனக்கு that is what helped me. When ma'am would give me a situation, ஏன்னா நார்மலா they will be like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்னிக் was that. but எனக்கு for in the role I needed that, அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react, ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு ஐ குட் பெர்ஃபார்ம். நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்கள். ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. Ratnamala is a rebel. ரெபல். And yeah, so usually I'm a soft spoken person. But உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். இந்த லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா, ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட். இவ்வளோ சாஃப்ட் எனக்கு ஐ திங்க் மேம் saw through that I'm always a little அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர் கேம் வித் மை கேரக்டர். லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரி, ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. I'm not scared, ma'am. Still love her. So it's இங்கே இப்படி இருக்கே, அங்கே எப்படி இருக்குன்றது எப்படியும் இருக்காது, அங்கே ஒரு வாய்ஸ் தான் கேட்கும், டைரக்டர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். நான்சென்ஸ். நான் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், இவங்க எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. கேளுங்க, I'll be setting up the shot, I'll be doing this, I'll be doing that. இவங்க எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை, சில படத்துக்கெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, படம் வந்துட்டு போகும்போது சம்டைம்ஸ் நம்ம ஸ்டார்ஸாக போவோம், இல்லை ஹீரோஸாக போவோம், அங்கே போய் நடிச்சிட்டு வந்துடும். பட் இந்த படத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டோம். ஓகே, உண்மையிலே பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு 4:30 நாங்கள் கிளம்பணும் காரைக்குடியில். கிளம்பிட்டு 5:30 மணி போய் ரீச் ஆகிடணும். ஸோ 1 hour இட் டேக்ஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு.
6:30 மணி இல்லை 6:45 வந்துட்டு நாங்கள் செட்டில் இருப்போம். அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படி. எல்லா ஆக்டர்ஸும் இருப்போம். என்ன நம்ம ஹாஃபாக ஸ்டைல் பண்ணியிருந்தா கூட அப்படியே போய் நிற்போம். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ இது வந்துட்டு ரெகுலர். ஸோ இங்கே வந்துட்டு ஆமாம், இங்கே வந்து நாங்கள் ஒரு ஆக்டராகவே தான் இருக்கணுமே தவிர இங்கே வந்துட்டு யூ கான்ட் பி ஒரு லதாஜிக்கா அப்படி வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐ திங்க் ஒரு எங்கள் ப்ரொடியூசரோட கல்யாணம் அப்போ மீட் பண்ணேன். அண்ட் இவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அவங்களோட கேரக்டர் பற்றி. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிமிஷம் பேசினாங்க. அண்ட் அதுலேயே தெரிஞ்சிச்சு தட் ஷி ரியலி வாண்டட் டு டூ திஸ். அண்ட் டே ஒன் இவங்க செட்டில் வரும்போது ஃபுல் எனர்ஜி அண்ட் ஷீஸ் அ பால் ஆஃப் எனர்ஜி அவங்க செட்டுக்கு வரும்போது. ஸோ செட்டில் வந்து நின்ன உடனே அவங்க அன்னைக்கு வேறு ஏதோ இது போயிட்டு இருந்து சீன்ஸ் போயிட்டு இருந்து. ஸோ அந்த நின்று ஓகே ரத்னமாலா ஹேஸ் டு என்டர் ஃப்ரம் திஸ் சைட். நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுட்ருப்போம். ஸோ அவங்க இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் இருக்குது, எங்கள் சண்டைக்கு இன்னொரு கேமரா இருக்குது. சடனாக கட் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அங்கேருந்து வந்தாங்க. Did you put makeup அப்படின்னு? No ma'am, only sunscreen. No ma'am, only sunscreen அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நானும் பார்த்துட்டே இருக்கேன், இது நெக்ஸ்ட் இயர் போகும்போது அப்படின்னு சொல்லி நேர கையை வச்சு இப்படி எடுத்து வாட் இஸ் திஸ், ஓ மை காட், ஜஸ்ட் ஸ்கிரீம் ஏதோ ஏதோ படத்துல வரும். Sunscreen. போகிரில விஜய் சார் கேட்பார்ல, ஜஸ்ட் ஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி. சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் மேக்கப், ஃபவுண்டேஷன், பேஸ், பவுடர் எல்லாம் சேர்த்து லைட்டா அப்ளை பண்ணு. கோ வாஷ் இட். செட்ல அச்சோ பரவாயில்ல சொல்லுங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. டிண்டட் சன்ஸ்கிரீன் அது. டிண்டட் சன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. கார் கிளாஸ்ல டிண்ட். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இங்க இருந்து நான் ரெஃபரன்ஸ் அந்த சன்ஸ்கிரீன்ல கொஞ்சம் அப்படி ஃபவுண்டேஷன் கலர்ல இருந்து சன்ஸ்கிரீன் அது. சோ நான் போட்டு ஆக்சுவலி மேடம் மாட்டிக்கிட்டாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒத்துக்கல. ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்களே. ஓகே. சோ இப்படி பல கதைகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேவே இது நடந்திருக்கு. அது எப்பவுமே பார்த்துப்பாங்க மேக்கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கான்னு சொல்லி. ஷெட்யூல் வந்து ஒரு ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறோன்னா, நான் மோஸ்ட்லி வெளியவே போல் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து பயங்கர ஃப்ரெஷ் ஆகிட்டோன்னா ஃபஸ்ட் டே கேட்பாங்க, டிட் யூ புட் மேக்கப்? நான் உடனே அவரை கூப்பிடுவேன், கணபதினா மேக்கப் போட்டிங்களான்னு கேட்குவேன். சார் இல்லை சார், நம்ம பேஸ் தான் சார் போட்டுருவோம், எப்பவும் போட்டுருக்கேன் சார். அது பேசிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பரா கோம் பண்ணிட்டு ஃபுல்லி புல் த ஹேர் லூஸா இருக்கணும், ரஃப்பா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஐ என்ஜாய்ட். ஏன்னா ஹேர் வந்து சரினான்னு சொல்லிட்டு மேம் சொன்ன ஒருத்தவங்க தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அன்னைக்கு என்ன மூட்ல இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா இவங்க ஹேர் ஸ்டைல பார்க்கணும், விருது பார்க்கணும், என்னது பார்க்கணும், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆனா எனக்கு கொஞ்சம் அப்படி வந்துடும். வந்தோடனே ஹேர் ஹஸ் சேஞ்ச்ட் அப்படின்னு, வை இஸ் இட் ஸோ நீட், ரஃபில் இட் அப் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே ஏன் இப்போ நீ சேஞ்ச் பண்ணி, நமக்கு என்ன தெரியும், நான் பேசாமல் உட்காந்துருவேன். அதனால மேம் இதை பண்ணது சரிண்ணா, எதாக இருந்தாலும் சரிண்ணாட்ட கேட்டுங்கன்னு. ஸோ டெய்லி யாராவது ஒருத்தர் வேற மாதிரி வருவான் டோட்டலாக. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் சரிண்ணா அப்படின்வாங்க. வந்து ஆக்சுவலி அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஆக்சுவலி இது சேம் ஒன்லினோ அந்த அம்மாவுக்கு பாம்பே போயிடணும்னா ஒரு 10 நாள் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லா வெட்டி போயிடுவாங்க. ஆமா, ஒரு நாள் பார்த்தா ஜெயந்த் அப்சல்யூட்லி அவர் பாவம் ஒரு 10 days கேப்போ 1 month கேப் வந்துருச்சு. பொள்ளாச்சி போய் ஷூட் பண்ணும்போது அவர் நல்லா வளர்த்து வச்சிருந்தாரு. பிகாஸ் கண்டினியூட்டி இருக்கும், அவங்க கரெக்டாக கட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அம்மா கட் பண்ணும்போது அவர் சொன்னாராம், இன்னும் சரினா ரொம்ப ஷார்ட்டாக போகுது. நோ 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 இட்ஸ் பர்ஃபெக்ட், யூ டோன்ட் நோ இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. ஐம் லைக், ரவி வாட் இஸ் திஸ் இஸ் நாட் யுவர் ஹேர். ஹி செட் மேம் ஐ ட்ரைட் டெல்லிங் ஹர் மேம், அவங்க கட் பண்ணிட்டாங்க. சேம் திங் ஷி டிட் ஃபார் ஹிம் ஆல்சோ. முன்னாடி ஷெட்யூல்லாம் டக்குன்னு ஷார்ட் ஆயிடுச்சு. நானே பயங்கரமாக கண்டினியூட்டி பார்ப்பேன். நம்ம டீமை கேட்டால் தெரியும், ஃபோட்டோ வச்சுட்டு இது இப்படி இருந்துச்சு சீப்பை வச்சு லென்த்தெல்லாம் அளந்துக்கிறது, இது இங்கே தான் வச்சுனா இங்கே தான். அவங்க வெட்டிட்டு போயிடும். என்னன்னு பார்த்தா 2 நாளில் சார் ஐ ஹேவ் ஒன் ஒர்க் இன் பாம்பே, கடைசி ஷெட்யூலில் கண்டுபிடிச்சிட்டேன், நீ திரும்ப ஷார்ட்டாக ஃபர்னிச்சரில் கை வச்சு முதல்ல டெட் பாடி நீ தான் சொல்லி, இதுக்கு மேலே நோ ஸ்டாப் நான் அளவு சொல்லலாம், இவ்வளோ தான் கட் பண்ணணும்னு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப திருப்தியாக கடைசி ஷெட்யூலில் தான் ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்துச்சு.
அது வரைக்கும் அவங்கள நம்பி அவங்க அப்படியே ஜாலியாக விட்டு இது எல்லாருக்குமே நடக்கும். பாதி நாள் இவங்க மாட்டிப்பாங்க, why Leela is not ready, is not ready. Sir, I've always been ready, sir. அது உங்களுக்கு தெரியாது, நீ கேரவன்ல இருக்க. You were ready, the hair is a problem. பட் பட் ஜோக்ஸ் அபார்ட், பட் எங்கள் எல்லாருக்குமே லுக்கை முதல்ல அமேசிங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேம். கரெக்ட். அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியோட இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஃபிலிம்ஸ்லையுமே எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக இருப்பாங்க. இவரோட லுக்காக இருக்கட்டும், ரவி சார் இது என்னது லீலாதுன்னு சொல்லி அது பயங்கரம். இப்போ நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. And எனக்கு I feel like hair color had to change. ஏன்னா என்னோட வேற படம் கண்டினியூட்டி ஒரு ஸ்ட்ரீக்ஸ் blonde மாதிரி. நான் என்ன ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக. ஐ தாட் மேம் நான் ஹேர் பிளாக் கலர் ஸ்ப்ரே போடுறேன் மேம், பர்ஃபெக்ட், யாருக்கும் they won't find out அந்த மாதிரி. மேம் go color your hair and come. Ma'am 2 days schedule. So I would color my hair black, come back, but fun. Despite all that, நாங்க டிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னா சிஜில இந்த முடி கலருக்கு இப்ப இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்தாங்க லாஸ்ட் ஸ்கெட்யூல். அதுல வேற லாஸ்ட் ஸ்கெட்யூல்ல வந்து ரத்னமாலா சாங் சம்திங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆல் லுக்கிங் yellow அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க இருந்து போயிட்டு ஐ ஹேவ் டு கோ நெக்ஸ்ட் டே ஷூட் வித் திஸ் ஹேர் இன் பாம்பே, ஸோ ஐ கான்ட் கலர் இட் பெர்மனன்ட்லி அப்படின்னு. பட் ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் 10 days டாக்கி ஐ வில் கம் ஃபுல்லி பிளாக் ஹேர் அப்படிலாம் சொன்னாங்க. செய்யல. அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து இப்போ we are correcting everything in CG ல டை அடிச்சு. ஆமா ரத்னமாலா சாங்ல வந்து அந்த ரொமான்ஸ் ஷாட்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த Black எல்லாம் என் மூஞ்சில எல்லாம் இருக்கு மேம், Dress அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல you remember பரதேசில he had to do romance. இப்படி பிடிச்சா அந்த பொண்ணு வேதிகாவோட மேக்கப் ஃபுல்லா கருப்பு மேக்கப் போட்டிருப்பாங்க, அது ஃபுல்லா வந்துரும் கையில. நான் வந்து 37 டேக்குக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். தலைவா நீங்க பரதேசி பண்ணவர் தலைவா, இதெல்லாம் நாங்க இத ஒரு கேஸாவே எடுத்துட்டு வரக்கூடாது, பெரிய கை இல்ல. பெஸ்ட் இஸ் தட் கேர்ள். அவங்க ஏதோ ஒரு வியர்டான மேக்கப் போட்டுட்டு அது ஆக்சுவலி she would kill him. Actually he was like some 20 years old and she said, why have you touched my makeup and taken it off அப்படினு சொல்லிட்டு. நான் எப்படி தொடாம நடிக்க முடியும்? அவர் அங்க கத்துவாரு. And he'll be like, na Sudha, tell me if I'm wrong, because நானும் நிறைய கொஞ்சம் படங்கள்ல நடிச்சிருக்கேன், மேக்கப் தொட்டா வராதே, இது என்ன மேக்கப் அப்படின்னு. என்னன்னா சாம்பார் சாதம் ஊட்டி விடணும். சாம்பார் சாதம் இப்படி அது ஏன் 37 டேக் போடுன்னா, ஊட்டி விட்ட உடனே இது வரைக்கும் இங்கெல்லாம் பிளாக் ஆகுது, ஃபவுண்டேஷன் என் வாய்க்குள்ள போயிடுது, வெளில வரும்போது ஒயிட்டா வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் யாருமே ரீடேக் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் சொல்யூஷன். நைஸ். பட் ஃபைனலி அத திரும்ப சம் அப் பண்றேன், குவைட்டா விட்டுறணும், வேற எதுவும் எடுத்து கொடுக்க கூடாது மேம். எடிட்டிங்க கட் பண்ணுங்க. ஸோ லுக் அது சூப்பர். ஏன்னா எனக்கு பர்சனலி கேரவன்லேருந்து இறங்கும்போது லுக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்குவோம், இந்த படத்தோட லுக் இதுதான்ட்டு. அதுவே 50% டன். அதுக்கு மேலே டைரக்டர் அவங்க எழுதியிருக்கதே மீதி 50%. நம்ம போய் பிஹேவ் பண்ணால் போதும், அங்கே என்ன சினாரியோ கொடுத்துருக்காங்களோ அதை பிஹேவ் பண்ணால் போதும். ஸோ அதில் இவங்க இவ்வளோ பேரோட பாட்டு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சூப்பர். அதான் சூப்பர். 1960s அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படம் அந்த செட்டில் தான் நடக்குதுன்றதை தாண்டி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய பீரியட் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருந்தோம், அது சம்மந்தமாக தான் படித்தோம், அதில் வாழ்ந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா? அன்றைக்கி பேக்கப்னோடனே கேஷுவலாக மாறிடுவீங்களா இல்லை எப்படி? அது அவங்கள தான் கேட்கணும். பட் ஆன் செட் பர்ஃபெக்டாக தான் டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் மெத்தட் ஆக்டிங் பண்ணுங்க, இல்லை சும்மா வந்து ஸ்பான்டேனியஸாக நடிச்சு கொடுங்க, ஐ டோன்ட் கேர், எனக்கு வேண்டியது கிடைச்சதா போதும், அவ்வளோதான். ஸோ பட் ரீசர்ச்ன்றது வந்து அபவுட் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி. அப்போ வந்து என்ன பொழுதுபோக்கு இருக்கும் உங்களுக்கு? 60களில் எதுவுமே இல்லை. ஆராமசாமி ஐயா சொல்லிட்டு இருந்தார், அவர்கிட்ட வந்து அவர் மதுரையிலேருந்து வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படித்தார். அப்போ படிக்கும்போது அவருக்கு வந்து சினிமாலாம் பார்க்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ யாராவது கொஞ்சம் காசு இருக்கிறவங்க வந்து இதில் கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. இல்லை சார் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ ஹோல் டே அப்படின்னு சொன்னால், விடிய they'll be just talking politics, they'll be talking politics, country பற்றி. இட் வாஸ் ஸோ நிறைய பேசுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே இல்லைல்ல, அவங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு அப்போ. ஓகே. ஸோ
இப்போ இவங்க கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள வந்து ஒரு பொழுதுபோக்கு காட்டணும், இவங்க ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு அவர் சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. ஓகே. யூனோ அப்போ பைக்ஸ் கிடையாது. அவங்களோட அந்த வாழ்வாதாரம், அந்த ஒரு பொருளாதாரம் ஆஃப் தேர் ஃபேமிலி அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அப்போ நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணணும். லைக் யூனோ ஒரு கிளாஸ்க்கு போய் அவர் டியூஷன் எடுக்கிறதுக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. ஒரு ஹோல் மாதத்துக்கு 2 ரூபா கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நாங்கள் 1960s எவ்வளோ இருக்கோம் அந்த கிளாஸ்க்கு எவ்வளோ எல்லாமே ரீசர்ச் பண்ணி கொடுத்தது. ஸோ 2 ரூபா வந்து ஏன் 2 ரூபா அப்படின்னு கேட்பாரு. இப்போ வந்து பார்க்குற ஜென்சிக்கோ ஆல்ஃபாக்கோ வாட் எவருக்கோ 2 ரூபா அது என்ன 2 ரூபா, வாட் இஸ் த பிக் டீல் அபவுட் 2 ரூபா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவருக்கு அந்த 2 ரூபா would have been his entire salary மேபி யூனோ. ஸோ அந்த அந்த உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ், இந்த மெட்ரிக் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஒரு கம்பேரிசன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அது என்ன சொல்கிறது, அதுக்குன்னு சீன் பண்ணாமல் சீனுக்குள்ளே தோஸ் ஃபேக்டர்ஸ் வில் கம். இப்போ அப்போ லைட்ஸ் நிறைய போட முடியாது உங்களால், பல்பு நிறைய போட முடியாது. இப்போ டிவி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போது there was ரேடியோனா ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ரேடியோ இருக்காது. ஒரு தெருவுக்கு ஃபுல்லாகவே ஒரு ரேடியோ இருக்கும். ஸோ எல்லாரும் ரேடியோ செய்தி கேட்கணுன்னா எல்லாரும் வந்து அங்கே இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும் எல்லாருமே டீ ஷாப்க்கு தான் போயிட்டு படிப்பாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் சீனில் இருக்குது. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி இஃப் லைக் லீலா ஐ நோ ஷீ ஸ்பீக்ஸ் டு கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர், அந்த ஜெனரேஷன் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ பூர்ணிமா அவங்களோட யூனோ ஓல்டர் பீப்புள் இன் அ ஃபேமிலி, மீ டாக்கிங் டு மை ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் நிறைய நடந்தது. நாங்கள் சினிமாவிலேருந்து பெருசாக வந்து லைக் ஓகே 60s இருந்த படங்கள்லேருந்து லுக் எடுக்கலை. ஓகே ஓகே. Like I remember taking my dad's photograph and I sent it to Shiva. Okay. And you know like that we modeled his look on something else. Amma's look அவங்க வந்து மெடிசன் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இவங்களுக்கு அம்மாவோட லுக் தான். ஏன்னா அவங்க எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி இவங்க காஸ்டியூம்ஸ்மே அம்மாவோடது யூஸ் பண்ணீங்க? இல்லை ஜுவல்ஸ் மட்டும். ஜுவல்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து அது 78 years பேக் அவங்க போட்ட 60 years பேக் வாட் எவர் மெடிசன் படிக்கும்போது இட்ஸ் டிஃபிகல்ட். பட் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க அதெல்லாம். ஸோ அந்த மாடல்ஸ் வந்து பூர்ணிமா போயிட்டு லைக் மைசூர் சில்க்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மைசூர் சில்க் எப்படி இருக்குன்னா பெரிய பார்டர் இருக்கும், ஜஸ்ட் 2 lines ஜரி இருக்கும், பாடி வந்து ஷிஃபானில் இருக்கும். ஸோ தி வர் ஃபேண்டாஸ்டிக் திங்ஸ். அதெல்லாம் அவள் வந்து ஷி ஆக்சுவலி கிரியேட்டட், ஷி மேட், பிகாஸ் யூ டோன்ட் கெட் இப்போ. ஸோ ஷில் டேக் ஷிஃபான் ஃபேப்ரிக், ஷில் டேக் ஜரி ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அப்புறம் சுந்தரி சில்க்ஸ், அப்புறம் நிறைய ஷாப்ஸில் ஷீ வாஸ் ஆர்டர் கொடுத்து பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, வீவிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட், திஸ் லேஸ் இஸ் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். இதெல்லாம் வந்து படத்துக்காக பண்ணது. She did some extra for the promotions. Okay. Yeah. Hello, excuse me. இவங்களுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இல்ல மேம், இவ்ளோ பேசுறாரு. இல்ல மேம் இருங்க மேம், நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை எடுத்து இப்படி வைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சொல்லுவாங்க இப்ப கீழ விலை வருமான்னு எல்லாம் பார்க்க போறாங்க. இல்ல விலை வருமா எங்க கமெண்ட்ஸ்ல போனா நான் சொல்றேன், எல்லாரை விட எல்லா all heroes all actors விட actually ரத்னமாலா, this girl I see her becoming a director. ஸோ ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சீனில், சம்டைம்ஸ் வில் பி ஸோ பிஸி ஐ சே ரத்தன் ஜஸ்ட் வாட்ச் தெம். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பின்னாடி இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, கம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷில் மேக் மை லைஃப் ஈஸி. ஷி வெரி ஷார்ப். Yeah she really is very sharp. Super biggest compliment. எனக்கு but I feel that like there were scenesல அந்த ஒரு connect, I don't know how, but எனக்கு இது வேற places-ல this doesn't happen. ஆனா here I knew exactly ஒரு scene-ல okay she wants someone to pass from here from there, so I'll be like okay we'll figure that out. அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்ப்பேன், இவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைப்பேன். ஸோ பட் அங்கே போயிட்டு ஷில் பி லைக் கமாண்டிங் அண்ட் டிமாண்டிங், ஏய் கம் ஹியர், ஏய் டூ திஸ், யூ கான்ட் டூ திஸ் ஃபர்ஸ்ட், ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட், அப்படிலாம் போயிட்டுருக்கோம். சூப்பர் ஷார்ப். ஸோ மேம் சொன்ன மாதிரி மேமோட அப்பா ஃபோட்டோலாம் உங்களுக்கு அமிச்சு இப்படி தான் இருக்குன்ற லுக்காக இது பண்ணுறாங்க. பட் ஸ்கிரிப்டை தாண்டி ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து என்ன மாதிரி எமோஷன் என்ன ஃபீல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. பட் லுக்காக என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா செரினா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க தான் லுக் செட் பண்ண போகிறேன். அண்ட் ஷீஸ் டன் மல்டிபிள் ஃபிலிம்ஸு, வெரி வெல் நோன் எல்லாமே. ஸோ அந்த டைமில் நான் சுதா மேமை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் அப்போ தான் முடியெல்லாம் வளர்த்து வச்சுருந்தேன்.
ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். இல்லை பாய்ஸ்க்கு எப்போவுமே வந்து தாடி பொசசிவ்னஸ் இருக்கும், இல்லை முடி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த முடி வளர்த்து, ஸோ நான் என் மைண்டில் என்னென்னா ஓகே லாங் ஹேர் வைக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சும்மா பேஸ் ஐடியா கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போய் லுக்குக்கு போய் உட்கார்றேன். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணதே பின்னாடி இருக்கிற ஃபங்க்கு தான் கட் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் நான் எப்படி பார்க்குறேன், முடி போச்சு அப்படின்னு பார்க்குறேன். முடிஞ்சது, ஒரு செகண்டில் முடிஞ்சது, முடிஞ்சது. அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு ஆட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு செஷன் பண்ணோம் லுக்கு, ஆல்மோஸ்ட் லைக் 2.5 hours பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் சம்வேர் எனக்கு அந்த லுக்கு பெருசாக செட் ஆகல. பட் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நான் கேட்டேன், இது ஓகே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு ஒரு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணாங்க, இல்லை வில் ஹாவ் டு டூ இட் அகேன், அது வந்து செட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போகிறேன். பட் இந்த டைம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அந்த லுக்ஸு கூகுளில் பண்ணி பார்த்துட்டு 60s எப்படி இருந்தாங்க, இல்லை 70s எப்படி இருந்தாங்க, இல்லை ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்கிறத போய் பார்த்தேன். ஸோ அங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, காஸ்டியூம் எல்லாமே போட்டு நான் இப்போ இருக்கிற மாதிரி நின்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி வந்து நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஓகே. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க்டு. ஸோ அங்கேருந்து பேஸ் ஹோம் ஒர்க் இவ்வளோ தான். பட் மீதி வந்து ஃபார் அ ஃபிலிம் லெதஸ் அண்ட் ஃபார் அ டைரக்டர் லைக் சுதா மேம் எல்லாமே வந்துட்டு த்ரூ த ப்ராசஸ் தான் நம்ம கற்றுப்போம். ஸோ நான் டே 1 நான் சின்னதுரை என்ன புரிஞ்சுக்கிட்டு போனேனோ, பை த லாஸ்ட் டே அது வந்து வேற ஒரு வெர்ஷன் என் மைண்டில் வந்து நின்றுச்சு. ஓகே சூப்பர். ஆனால் உங்களுக்கு இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம், இப்போ நான் 85ல் பிறந்தேன். நான் ஒரு 90லாம் வரும்போது சினிமா பார்க்குற பழக்கம் வந்துருச்சு. அதில் அந்த காலத்து படங்களை வீட்டில் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ தேட்டர் அதிகமாக கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது கேசட்ஸ் இருக்கும், பழைய படங்களோட ஸோ அது எங்கேயோ நமக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் பேண்ட் போட்டுருக்குது, அதெல்லாம் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வைக்கிறதுன்றது. அண்ட் நமக்கு டெலிவிஷன் வீட்டுக்கு வந்த காலகட்டங்களில் அந்த பாட்டெலாம் நிறைய இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரும். உதாரணத்துக்கு காவிய புதன் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் மைண்ட்குள்ளே பிக்சராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றதான். நான் அப்போ சொன்னதான், எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன். இப்போ அமரனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள், ரியல் ஆர்மி பீப்புளோட தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ நான் வெயிட் போட்டிருக்கிறது எனக்கு பத்தலை. நான் மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கிறவனா தெரிகிறேன். அதுக்குள்ளே நடந்தேன். அப்போ எங்களுக்கு ஒரு 1 month பிரேக் கிடச்சிச்சு. அந்த 1 monthல ஒரு 3-4 kgs பில்ட் பண்ணேன் நான். அப்புறம் அந்த யூனிஃபார்மை போய் நின்ன பிறகு நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. அந்த ஸ்கிரிப்டில் இந்த சீனை என்ன பண்ண போகிறோன்றதான். அதே மாதிரி தான் இந்த லுக் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது, உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது. அவன் எப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் வந்து படத்துக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் ராமசாமியா? ஆமாம். இல்லை இன்னொருத்தர் நம்ம படத்தில் கூட நன்னன் நடிச்சிருக்காரு. நன்னன் அவர் வந்து தமிழ் ப்ரொஃபஸர் பிரபாகரன் சார். இப்போ அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லுவாங்க, என்ன எப்படிலாம் இருக்கும், பேசிக்ஸ் மட்டும். பட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து இப்படி இவங்க அவங்க மதுரையில் வந்து அவங்க இல்லை, பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டரா தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்துல இது படிச்சவங்க. அதுலயுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் காலேஜ் போறவங்களே ரொம்ப கம்மி குரூப்பு. அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அன்னைக்கு இருந்த மக்களுடைய மனநிலைக்கு படிச்சு வரணுன்றதே ரொம்ப கஷ்டமானது. ஸோ காலேஜ் போனால் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடதே வேற மாதிரி இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக டோட்டலாக மாத்திர ஒர்க் நம்ம பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ஒரு ஏபிசிடி மட்டும்தான் வச்சுக்கணும். நம்ம
அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போய் இவால்வ் ஆகிக்கணும். அண்ட் நான் இந்த கதை கேட்ட நாள்லேருந்து மேம் என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே, அதை நான் மைண்டுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா இவ்வளோ வருஷம் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அவ்வளோதான். கதைக்குள்ளே டீட்டெயிலிங்கில் நான் போகவே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ படிக்கல இதை பற்றி, இந்த வரலாறை பற்றி. அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் வேறு, அவங்க இந்த கதையை பற்றி அவ்வளோ படித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அது ஓகே. அவங்க யாரை இந்த படத்துக்குள்ளே என்ன காஸ்டிங்காக கொண்டு வந்தாலோ டெக்னீஷியன்ஸாக கொண்டு வந்தாலோ அதுதான் என்னுடைய டெசிஷன்றது. இவ்வளோ பெரிய ஒர்க் போயிருக்கு. இதில் நான் ஏன் சைடு ஏன் இன்புட் போடுறதுக்கான டைம் இது இல்லை. இது இந்த படமாக எப்படி ஆக்குறதுன்றது மட்டும்தான். ஸோ அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணிட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டேன். மேம் ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை. ரைட். இல்லை ஆக்சுவலி ரீசர்ச்சில் வந்தது தான். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து பஞ்சம். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றதே ஒரு லக்ஸுரி அப்போது. ஸோ என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சு ஓகே. ஏன்னா படத்துலேயே ஒரு டயலாக் வரும். ஸோ அது வந்து ஆராமசாமி ஐயா வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. அவர் ஒரு பெரிய போராளி, மஜ்ரா காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் அப்போது. ஸோ எல்லா போராட்டத்துக்கும் போவார். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் லீடர், எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து லைக் கம்மியாக தான் இருக்கும். ரசம் ரைஸ் இருக்கும். ரைஸ் பெரிய விஷயம் அப்போ, ரைஸ் சாப்பிட்றது. ரசம் ரைஸ் தான் இருக்கும். ஸோ எவ்ரிடே சேம் திங். ஸோ வந்து அவர் உட்காந்து சாப்பாடு முன்னாடி உட்காந்துட்டு, டேய் ராமசாமி, உனக்கு சாப்பாடு இப்படி சாப்பாடே இல்லை, நீ போயிட்டு போராளியா அப்படின்னு அப்படி பேசிப்பாரா. அதை வந்து அவருக்கு அப்படியே வச்சுட்டோம். அந்த டயலாக்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தது. ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை டயலாகாக வச்சுட்டோம். அதே மாதிரி ஒரு சௌராஷ்டிரியன் வந்து இருப்பார், படத்தில் இருக்காங்க. இருக்கும்போது இவர் மதுரைக்காரர் இல்லையா, ராமசாமி ஐயா வந்து மதுரைக்காரர். அப்போது அவங்கள வந்து பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஓஹோ. ஸோ அது வந்து பட்டு நூலா பட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அப்புறமா என்னன்னா, எங்கள் படத்தில் நன்னனா நடித்த ஒரு ப்ரொஃபஸராக நடித்த பிரபாகரன் சாரோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் 80+, அவர் வந்தார் எங்கள் டப்பிங்கில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவர் ஷாக், நாங்களாம் அப்போ பட்டு நூலான்னு தான் கூப்பிடுவோம் இவங்கள, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஸோ தட் வாஸ் ராமசாமி ஐயா. ஓகே ஓகே. ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லைக் கோம்பிங் த்ரூ ஓகே for that age, for that era and slang எல்லாமே. ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப 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 இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவங்களோட எல்லாம் பேசும்போது யூனோ யூ ஜஸ்ட் அப்படியே ஆயிடுவோம். இவங்களே கூட இப்படி பண்ண மாட்டாங்க, அந்த கேரக்டர் அப்படி பண்ணாது, அந்த ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. சூப்பர் சூப்பர். எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்கன்னா இப்போதான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாகவே பேசுகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்லேயும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த இப்போது மேமோட எனக்கு எந்த வித பழக்கமும் இல்லை. அதிகமாக எங்கேயும் வெளியில் மீட் பண்ணது எதுவுமே கிடையாது. ஃபிலிம் அவ்வளோதான், அவங்க படம் பார்த்துருக்குறோம் அவ்வளோதான், பேசினது கூட இல்லை. ஒரு வாட்டி இறுதி சுற்று டப்பிங் அப்போது மேம் இந்த டப்பிங் தேட்டரில் பார்த்தேன். நான் வேறு படம் டப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மேடி சாரும் அவங்களும் வந்தாங்க, அப்போ மீட் பண்ணோம். ஆக்சுவலாக துரோகி படத்துக்கு நான் அவங்களோட ஃபஸ்ட் படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அதில் ஒரு கேரக்டருக்கு அப்போ நான் மேமை மீட் பண்ண முடியல. ஓகே. என்னை வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து அனுப்பிச்சிருந்தார். அவர் அப்போ டிவி ஷோ ஜட்ஜ்னால அனுப்பிச்சிருந்தார் என்ன. அப்போ நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் அந்த இதில் செலக்ட் ஆகலை. அதை மேம் மென்ஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அப்போ ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணலன்னா நான் செலக்ட் பண்ணாமல் இல்லை, நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னாங்க. ஓகே. ஆனால் எங்கேயோ ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இறுதி சுற்று ட்ரெய்லர் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், சோஷியல் மீடியாவில் வந்து பண்ணேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு கனெக்ஷன். இன்னொன்று இருக்குது, சரி இங்கே சொல்லலாம். சூரரை போற்று படம் வந்து நான் வந்து கதையை படிச்சுட்டு சரியில்லைன்னு சொன்னதாக மேடம்க்கு வந்து தகவல் மேம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுத்ததாக அவங்களுக்கு தகவல். எனக்கு செட் ஆகலைன்னு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து சேரவே இல்லை. சும்மா சொல்றாருங்க, போயிருக்கு. அவர் வந்து எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இது வந்து என்ன இது இந்த படம் கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துச்சு செய்தி. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஆக்டருக்கு வந்து கஜினி மாதிரி ஸ்கிரிப்ட்னா பண்ணணும் தானே, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன் மேம். மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்க தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம்.
எனக்கு அது வந்து ரீச்சே ஆகல இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இதை சொல்லணும் அப்படின்னா நான் போயிட்டு மேம் இதில் இது மட்டும் நான் சொல்லலாமான்னு 1 minute அப்படின்னாங்க. போச்சுரா அப்படின்னா டக்குன்னு இப்படி இதை பண்ணாங்க. டைரி எடுத்து வச்சு ஒரு பேனை எடுத்துட்டு நவ் டெல் மீ அப்படின்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னு. அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு இது அவங்க எல்லா இது எனக்கு தெரியாது இல்லை, அவங்க எல்லார்ட்டேருந்தும் சஜஷன்ஸ் எடுத்துப்பாங்க. யார் அதை பார்த்து இது இப்படின்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேனா ஓகே. அப்போ எனக்கு அந்த சீன் பட்டுச்சு. சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து செம்ம ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இந்த இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு. ஒரு ஆடியன்ஸாக தான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ என்னன்னா மேம் வந்து எப்படின்னா நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுனாலும் ஓகே மேம் சொல்லிட்டேன். ஆனால் எனிதிங் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க மேம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று பயங்கரமாக வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம்ல அந்த 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 ட்ரஸ்ட்டுன்றது அது வேறு மாதிரி போயிடுச்சு. அது வேற எங்கேயும் போயிடுச்சு. ட்ரஸ்ட்டை தாண்டி ஒரு வார்த்தை தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா ஓகே மேம் அப்படின்றது தான் இது. அப்படி அமைஞ்சது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன வந்து இந்த ரோல் கரெக்டாக இருக்குன்னு தோணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ் 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 நைஸ். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அப்படிலாம் இல்லை, ஹி இஸ் பிரைட். நைஸ். அது காம்ப்ளிமெண்ட்லாம் நான் சொல்ல. ஒரு ஆக்டரா யூ ஹேவ் டு பி பிரைட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஐ காண்ட் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் பிரைட். இன்டெலிஜென்ட்டாக ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இல்லைன்னா நான் மை ஜாப் இஸ் நாட் டு டீச் தம் ஆக்டிங். மை ஜாப் இஸ் டு ஜஸ்ட் டிரெக்ட். ஏதோ ஒரு வேர்ட் ஐ கிவ், அ கியூ ஐ கிவ், விச் அவங்க பயங்கரமான நடிகர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடிப்பு வருதுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு they go to some other this thing which all of them என் படத்தில் இருக்கிற லைக் காளி வெங்கட் எடுத்துக்கோங்க, who's my favorite actor. யாராக இருந்தாலும் ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு டயலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட் கூட we 40-50 ஆடிஷன்ஸ் இருக்கும். நிறைய பேரை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஆக்டர்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா, பட் we should be intelligent enough to know that we are not more intelligent than directors. Yeah, please. Yeah. True. ஃப்ளோவா இப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க. Yes, this is ஒரு 2 minutes மைண்ட்ல ஓகே. திருநாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லை இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரீன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா அவர் பண்ணாத ஒரு கேரக்டர். அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவ்வபிள், கைண்ட் ஹீரோ லைக் தட் ஓன்லி. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ் ஐ தாட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு அவர் தெரியாது, பெருசாக தெரியாது. மீட் பண்ணியிருக்கோம். அவர் எங்கள் படத்தை பற்றிலாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இறுதி சுற்று ரொம்ப பிடிச்சி ட்வீட் பண்ணியிருக்காரு. பட் ஆகாஷ் நியூ ஹிம் வெரி வெல். ஸோ ஆகாஷ் ரீச்ட் அவுட் டு ஹிம் அண்ட் தென் ஹி செட் சரி மேம் சொல்கிறாங்கன்னா ஐ வில் ரீட் த ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் சொல்லி தென் ஹீ கால்ட் மீ பிஃபோர் ரீடிங் த ஸ்கிரிப்ட். அவர் கால் பண்ணி ஹி செட் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை போய் நான் சூட் ஆவேன் இந்த ரோலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, ஸோ த ஐல் கிவ் இட் அ சான்ஸ் அப்படின்னு. வை டு யூ திங்க் தட் ஐல் சூட் இட் அப்படின்னு. ஐ செட் ஐ டோன்ட் நோ, யூ ரீட் இட், அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. ஆஃப்டர் ரீடிங் இட் அவரோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாஸ் மேம் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். அதுதான் சொன்னார் ஃபர்ஸ்ட். அப்புறமா என்ன சொன்னார், யா இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக், இட்ஸ் திஸ் இட்ஸ் தேட் அப்படிலாம் ஸ்கிரிப்ட் பற்றி தான் பேசினார். பேசிட்டு லாஸ்ட்டில் சொன்னது என்ன, ஓகே கமான் மேம் நம்ம ஐ ஜம்ப் இன் டு இட், வில் டூ இட் அப்படின்னு. நான் நினச்சேன் ஸ்கிரிப்ட் சூப்பர் 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 சொல்கிறாரு இவர், நோ சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ லைக் யூ வாண்ட் டூ இட் ஐம் சேயிங். இ செட் அதுக்கு தானே ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்க மேம் அப்படின்னாரு. ஸோ செட் ஓகே ஓகே. ஸோ தென் இட் வாஸ் வெரி பிரேவ். அந்த டைமில் அவருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஹீரோ. ஹீ இஸ் தட் யூனோ. அண்ட் இஸ் ஆக்சுவலி அவர் விஸ்காம் ஸ்டூடெண்ட், இதை ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட். ஹி வாஸ் லைக் தட். So much of international cinema he watches. டைரக்டர் ஆகணும்ன்ற எண்ணமோ இருக்கு. Yeah, நானும் ஆயிட்டாரு. நாங்க உட்காரும்போது the amount of cinema we talk,
அவருக்கு நிறைய லைக் ஆல் ஆஃப் தெம் ஐவ் கிவன் ஓல்டர் ஃபில்ம்ஸ், சம் ஃபில்ம்ஸ் தட் மேட்ச் தட் கேரக்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அவருக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் பார்க்கல. அவர் அந்த லிஸ்ட்டில் எல்லா படமும் பார்த்துட்டாரு. நான் பார்த்தேன். ஏற்கனவே பார்த்துருந்தாரு. ஓ ஏற்கனவே. அதுக்கப்புறம் வேற யாரோ டேரக்டர் எடுத்த படத்துல நான் எங்க போனேன். எனக்கு என் டேரக்டர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. நான் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன நினைச்சேன் லேசிங்க அவரு. ஐயோ அது அவர் வேற. அவரு அப்படி யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். super. Yeah, he's very good, very very good. And once அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த கேரக்டர் வந்து ஐ கேன் கோ திஸ் மச், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ செய்யலாம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். செகண்ட் தேர்ட் ஸ்கெடியூல்லேருந்து நான் அப்போதைக்கு அந்த ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இது பத்தலை எனக்கு. ஐ மீன் லைக் ஃப்ரம் ஹியர் இது செகண்ட் ஹாஃப் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். செகண்ட் ஹாஃபில் இட் ஷுட் கோ மோர். அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த டார்க் சைடு அது இன்னும் நிறைய எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் டூயிங் இட். நெவர் எனி கொஸ்டின்ஸ், நெவர் ஆக்சுவலி. எப்படி தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சாமி சாரை நெகட்டிவில் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ, அது மாதிரி பராசக்தியில் இவரை நெகட்டிவாக பார்க்கும்போது ஹைலைட் என்னன்னா தனி ஒருவனாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், தே நாட் யூனிடைமென்ஷனல் வில்லன்ஸ். அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அவங்க உலகத்தில் அவங்க பார்வையில் அவங்க தான் ஹீரோ. அவங்க பார்வையில் அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட். ஓகே, உலகம் தப்பு, நான் ரைட். அவருக்கு நான் வில்லன் அந்த மாதிரி. லைக் ஜோக்கர் ஹேஸ் அ ஜஸ்டிஃபிகேஷன். அவன் மண்டல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். His methods may be wrong, பட் அவருக்குன்னு ஒரு he is a very என்ன சொல்கிறது, ஒரு இவர் எவ்வளோ கமிட்டடோ அவரோட காஸில், அவரோட கொள்கையில், அவரும் அதே கமிட்மெண்ட்டோட இருக்கிற ஒரு கேரக்டர். லாஸ்ட் சீன் வர மாறவே மாற மாட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ஐயோ ரவி வந்து people started, everybody hates him after watching the movie. புரியுது. Yeah, like என்னோட best friend, she watched it and she said, oh god, she's a big fan of Ravi's. She said, oh god, I hate him. இதேதான். So I told Ravi, when I told Ravi, he's happy because people are hating you na, smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. Super. Yeah. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அது வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு இவரோட 25th ஃபிலிம் இப்படியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட வருது அப்படின்றது. ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில் இல்லாமல் இப்போ நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே, ஆனால் இது வந்து 25th ஃபிலிமாக இருந்தால் நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக அவரோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அது 25th இருந்தால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான். பட் அது லோகோ இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட் நாள் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. இப்போ இருக்கிற லோகோவில் முன்னாடி வேறு 25 ஒன்று இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி. பட் 25th ஃபிலிம் அது ஆனால் நம்ம மைல் ஸ்டோன் செலிப்ரேட் பண்ணி பழகிட்டோம். அதில் இப்படி ஒரு ஃபிலிம் வருதுன்னும் போது அது இன்னும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் ஸ்ரீலீலா அவர்களே, நீங்கள் வந்து மெடிசின் படிச்சுட்ருக்கீங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் ஷூட் பண்ணும்போது மேமும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம், ஷூட் ஒரு பக்கம், பயங்கர ஹெக்டிக்காக அவங்களுடைய ஷெட்யூல்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. பொதுவாகவே எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படி 2யும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுவும் மெடிசின் படிக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயன்றது. சினிமாவும் ஸோ டஃப்பு, அதுவும் பராசக்தி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். எப்படி பண்ணீங்க? எனக்கு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் அப்படி. ஸோ ஐ செட்டில் இருந்தவங்க ஐ ஹேட் டு ஆல்சோ சார்ஜ் வேறு பண்ணும்.
அப்பப்போ சார்ஜ் வேற போடணும். ஓகே. மறந்து போயிட்டு ஐயோ அண்ணே. ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மைண்ட் அங்கேருந்து Balance. switch off. ஆமா. ஸோ எனக்கு அது ஆக்சுவலி ரூடி சாரி ஐ வாஸ் யூஸ் டு இட். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பேலன்சிங் ஃபில்ம்ஸ் அண்ட் பட் பராசக்தியில் எனக்கு இட் வாஸ் அ நியூ லாங்குவேஜ் அண்ட் டைலாக்ஸ். எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஐ ஃபீல் லைக் மேம் கேவ் அஸ் அ ஸ்கிரிப்ட். ஸோ ஐ வுட் மை டைலாக்ஸ் வுட் பி லைக் ரெடி. அந்த மாதிரி தான் மை நோட்ஸ் வுட் பி ரெடி என் மைண்டில். ஸோ அது நடந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக நடந்துச்சு, பட் ஓகே பாஸ் ஆகிட்டு. ஸோ ஐம் ஹாப்பி. பாஸ் ஆயிட்டீங்களா? இப்போ டாக்டர் ஸ்ரீலீலான்னு வருமா டைட்டில் கார்டு? எப்படி? எஸ் இல்லை காலேஜில். ஓகே. இப்போ டாக்டர் போட்டுக்கலாம்ல? டாக்டர் ஸ்ரீலீலா சொல்லலாம். சர்டிஃபிகேட் வந்துச்சு. வந்துச்சு. இல்லை கான்வெகேஷன் ஆகணும், பட் ஐம் அ டாக்டர். ஓகே சூப்பர். ஓகே. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு டஃப்னு சொன்னீங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. எக்ஸாம்ஸுக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப டஃப் தானே? I can rattamar, like I can mug up very well. So டாக்டர் மகப் பண்ணி வந்துட்டு வந்தீங்க. ஐயோ எடிட்ல கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். Patience, please. அப்படி இல்லை. interview ஏன்னா பண்ணதோட see reason. medical terms are a lot of Latin. ஓகே. So it is அந்த terms கொஞ்சம் like complicated தான் இருக்கு. So you have to be good with remembering terms. ஏன்னா pharmacologyல இப்படி drug names or disease names இது ரொம்ப it's not English also, it's Latin. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஞாபக சக்தி சவன் ப்ரஷ் எல்லாம் ஐ யூஸ் டு ஈட் அண்ட் ஆல்மண்ட்ஸ். ஓ இது ஸோ அப்படி பிராண்ட் சைன் பண்ணி. இல்லை சார், இப்போ சைன் பண்ணணும் சார், பிராண்டிங்கா. ஓகே. ஸோ அதனால ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐ ஃபீல் ஐ ஒர்க் வெல் அண்டர் ப்ரெஷர். ஸோ எனக்கு லைக் விராட் கோலி ப்ரெஷரில் தான் டெலிவர் செஞ்சுரிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஓகே. கோ கெட் அப். இப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது சரி இல்லை அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்களே? அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது கிளாஸ் ஆமாண்ணா. இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, மாதிரி. அவங்க filmography எவ்வளோ 3 இருக்கு? months I used to go காலேஜில் ப்ராப்பராக, எஸ்பெஷலி தெலுங்கு ஃபிலிம்ஸ் பண்ண டைமில் ஐ டு 2 shifts a day. ஒரு ஸ்கெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்போது ஐ யூஸ் டு கோ ஒரு 15 days காலேஜ்க்கு. அண்ட் அங்கே hours இருக்குது ஹாஸ்பிட்டலில். ஸோ இன் தீஸ் மெனி நம்பர் ஆஃப் hours. ஸோ ஒரு டைமில் 19 hours I've been in the hospital. அதெல்லாம் அங்கே ஆல்ரெடி இப்போ நீங்கள் படங்கள்லாம் பார்க்கறனால ஒரு ஃபேன்ஸ் க்ரௌட் அதெல்லாம் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சிச்சுவேஷன் அப்படி ஃபேண்டம் இல்லை திடீர்னு பார்த்தா பேசுவாங்கல்ல உங்கள்கிட்ட. அது இருக்கு. ஒரு டைமில் நான் there were few incidents where patients used to show song. அங்கே நான் இப்படி போகிற டைமில் என்னோட சாங் ப்ளே பண்ணிட்டு இப்படி பார்க்கணும். அவங்க தானா? அதெல்லாம் நடந்துட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் யூஸ்வலி மாஸ்க் அண்ட் இஃப் ஐ கோயிங் டு ஓடி அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு, ஸோ அப்படி ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ யூஸ்வலி வேர் மாஸ்க். ஐம் லைக் மேம் ஆடியோ லான்ச்சில் ஃபுல் டைம் மாஸ்க் போட்டு. அதுக்கு என்ன மேம் காரணம்? அது நிறைய பேர் என்கிட்ட கேட்க My சொல்லி வேற immunity சொன்னாங்க. is very low. ஓ அதனால. டு டாக்ஸிசிட்டி. ஓகே ஓகே மேம். ஃபார் Also. Also. But generally, Infections and yeah, all that. I get very quickly. ஓகே. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும்போது ஏன்னா நீங்கள் இந்த ப்ரெஷரில் இருப்பீங்களே அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை அதெல்லாம் முதல்லயே பேசிட்டோம். ஓகே. செட் இந்த மாதிரி இந்த டேட்ஸ் இது எங்களுது, இந்த டேட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஷி அட்ஜஸ்டட் அ லாட். அவங்க காலேஜில் பேசினாங்க எல்லாமே. பிகாஸ் நாங்கள் ஒரு நைட் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அதர்வா அண்ட் இவங்களுக்கு காலேஜில் பண்ணிட்டு இருக்கும்போது பிட்வீன் ஷார்ட்ஸ் ஷீல் பி ஸ்டடிங். அந்த ஃபோனில் நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பாம்பேலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஷீல் பி ஸ்டடிங் டில் ஏர்லி மார்னிங் 4:30 நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். 4:30 வரை அவங்க வந்து இன்பிட்வீனில் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமாவும் படிச்சுட்டு இருந்தாங்க. போயிட்டு 8 o'clock ஐ திங்க் ஷி வென்ட் ஃபார் எக்ஸாம் டு பாம்பே ஃப்ரம் சிதம்பரம். சிதம்பரம் டு பாம்பே. Yeah, so she is very dedicated. சூப்பர். வெரி சீரியஸாக தான் சொல்கிறேன். மார்னிங் எக்ஸாம் ஈவினிங் ஷூட் மாதிரி இல்லை. அது எனக்கு இது ஒரு இட் வாஸ் அ மைல் ஸ்டோன். ஐ ஃபீல் ஃபினிஷிங் மெடிசன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் என் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின்லி. ஸோ ஐ ஒன்ட் பி அலவுட் டு ஆக்ட் ஆல்சோ, டு பி ஃப்ரேங்க். ஸோ இட்ஸ் தட் இம்பார்ட்டன்ஸ் தட் தே கிவ் டு எஜுகேஷன் ஆன் த ஸ்டூடெண்ட் லைஃப். ஏன்னா அதனால ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் யூஆர் மோர் பேட்ரியாட்டிக். ஏன்னா ஐ எம் அ ஸ்டூடெண்ட் மை செல்ஃப். ஓகே. ஸோ கரெக்டாக எண்ட் அப் வித் எப்படி பராசக்தி ப்ரமோஷன். ஓகே நைஸ். ஓகே. ஸோ எல்லாருக்குமான கேள்வி, பராசக்தியில்
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் என்ன அப்படின்றத வந்து சொல்லணும். மேம் நீங்களும் நீங்கள் எழுதுனதில் இல்லை உங்கள் ரைட்டர்ஸ் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச டயலாக் எல்லாம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்போ சொன்னாங்கல்ல அந்த ரசம் சோறு. ஆ ஸோ உட்காந்துட்டு ரசம் சோறு சாப்பிட வைக்கல, இல்ல கறி சோறு. சாப்பாட்டுக்கே வைக்கல, சரியா சாப்பாட்டுக்கே வைக்கல. நீ எல்லாம் நாட்டை திருத்த நீ போறியா? எல்லாம் நாட்டை திருத்த போறியா? நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியா? புரியடா தோற அப்படின்னு எனக்குள்ளேயே நான் பேசி உங்களுக்கு ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரியும் சொன்னாங்க, ராமசாமி பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அது எனக்குள்ளேயே பேசிக்கிறேன். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். ஓகே. ஆனால் உங்களுக்கு? எனக்கு டைலாக்னு இல்லை, இந்த போர்ஷன் டைலாக் தான் சொல்லணும். ரைட்டு, போர்ஷனும் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரட்டாக 3 பேர். இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஆப்வியஸாக இவ்வளோ உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கிறோன்றதுனால ரொம்ப பர்சனலாக தான் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நான் சும்மா ஜென்ரிக்காக மட்டும் சொல்கிறேன், இன்டர்வல் பிளாக் ஒன்று. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் 3 பேர், நான் தர்வா ப்ரோ, ரவி சார், 3 பேர் இருக்க ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 15 மினிட்ஸ் சீக்வென்ஸ் ஒன்று இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். 3 பேரும் இருக்கும் கதையில். அந்த 3 பேருக்கும் முக்கியமான மொமெண்ட். அதில் அது ரொம்ப ரேராக தான் அப்படி ஸ்கிரிப்ட்ஸில் நமக்கு அமையும். ஓகே. அந்த 3 கேரக்டரும் அதில் அவங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொல்ல இம்பார்ட்டன்ஸ், எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அது இல்லை, சொல்லவே இல்லை. அந்த 3 கேரக்டருக்கான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் சூப்பர். அவங்க 3. உங்களுக்கு? நீங்கள் தான் குறிப்பாக டயலாக் சொல்லணும். நீங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணா இதில் நடிச்சிருக்கீங்க, ஆர்ஜே. ஒரு அது ஆக்சுவலி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது அப்படி இல்லையா? ஆமா, படம்ல பார்க்கணும். சொல்லக்கூடாது. சாரி. இல்லை கரெக்ட். எப்படி 1 மினிட் ரீடேக். இல்லை ஓகே, சொல்ல முடியாது தான் இப்போ சொல்ல இப்போ முடியாது. கேக்குங்க. இல்லை அவர் சும்மா சொன்னாரு, சொல்ல முடியாது. கேக்குங்க. சரி கேட்குறேன். உங்களோட டயலாக் என்ன? சொல்ல முடியாது. என்னங்க மறுபடியும் அதே தான் சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. 3 is lucky. 3 is lucky. ஓகே இப்போ கேளுங்க. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டயலாக் என்ன பராசக்தியில்? டயலாக் வந்துருச்சு. அது சொல்லக்கூடாது. ஆனா there's a poem actually. ஓகே. போம்னா போயம். ஓகே. போயம் நீங்க நாங்க ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். போயம் அது பேர் போமானே. இப்போ அத போம் மாத்திருக்காங்க. ஓகே. எப்பவுமே அது போம் தான். அப்படியே. ஆமா. And போம்லே பாம்லே போயம்னா தான் எங்களுக்கு போயம்னா தான் எனக்கு தெரியும். ஆமா, இது அப்படியே எங்க வீட்ல நடந்துச்சு. அப்பா திஸ் போம் அப்படினுச்சு. பாப்பா போம் ஏதோ பொம்மை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போமகிரானட். என்னது என்ன இது போயம்? இட்ஸ் போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே தேங்க் யூ. ஒரு ஆடியன்ஸ்க்கு நானு எனக்கு போயம்னா தப்பு இல்ல, உங்களுக்கு தெரியாது, நம்மள அதே மாதிரி. ஓகே. ஓகே. போயம் என்ன? அந்த போயம் there's a poem. ஓகே. இட்ஸ் a poem. It's a poem. ஓகே. போயம். And that I found out the meaning. It was guys 1 minute. That I found out the meaning, and that is my most favorite in the film. Anna when Ratna speaks to Che, they say poya. It's one track that they have. I find that very cute. And ஓகே. என்ன அப்படியே பர்மிஷன் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். இல்ல சொல்லிட்டேன்றாங்க. சொல்லிட்டாங்க. ஓகே சரி. நான் இவங்க நடிச்சதுல பிடிச்சது நடிச்சது மீன்ஸ் சீன்ஸா எல்லாமே சூப்பர். அந்த ஸ்வாக் ஸ்டைல் அந்தந்த கேரக்டரோடது. எங்கள் லவ் சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் ஒன்று பண்ணுவார். பட் அது அதோட எண்டில் தான் தெரியும் அது அவர் தான் பண்ணுறான்னு சொல்லி. அதில் அவர் வந்து நின்று அந்த ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறது நான் ரசிச்சுட்டேன். எத்தனை முறை படம் பார்த்தாலும் அந்த சீன் ஆரம்பிக்கும் போது அந்த எண்டுக்காகவே நான் வெயிட் பண்ணேன். சூப்பரியா அப்படின்னு சொல்லி அதை சொல்லிகிட்டே இருக்கும். அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த ஃபிசிக், இது என் தம்பி பயங்கரமா இருக்கல அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது உங்களோட சட்டை தான் போட்டுருந்தது. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ. அது ஆனா அதுக்காக நான் ரசிக்கல. இல்ல அது மாறிட போகுது. இல்ல பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு எப்படி இருக்கா அப்படி டக்குன்னு மேம் மாத்திடுவாங்க. அதனால தான் இவன் ரசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லாதீங்க மேம். இல்ல மேம் எனிவே அதுதான் அதான் எனக்கு தெரியும் அந்த ஷாட் பண்ணது. இவருக்கு எந்த சீன் அவங்களுக்கு ஆக்சுவலா கதைப்படி எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே. அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லணும், மினிஸ்டர் எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்க வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதான் சார் சொல்லக்கூடாது சார். பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அது பாயசம் நான் ஒரு ட்ராக் வச்சுட்டு சார். நான் என்னோட ஸ்பீச்ல நான் எவ்ரிஒன் வாஸ் ஆஸ்கிங்
இப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த ஒரு பாயிண்ட் டு ஃபைண்ட் அவுட் படம் பார்த்துட்டு they'll be like, ஓ இதா அதை நான் சொன்னது மறந்துருங்க. only Ratnamala Sreelila is enough to promote the film. எனக்கு என்ன புரியல மேம். அங்க பாயசம் சொல்லுவாங்க, அப்புறம் வேற இடத்துல போயிட்டு சோடா சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு அது வருவாங்க. ஓகே, அதெல்லாம் மறந்துருங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாயசம் சீன் அதுவும் சொல்ல சரி சொல்லி ஓகே ஒரு சீன் இருக்கு. ஓகே அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்டிலலாம் செய்கிற ஸ்வீட் இப்போ அந்த மாதிரி அப்போ டம்ச்சரட்ஸ்லாம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ஸாக நான் வந்து இப்போ இவர் பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடியாது. அந்த கதையை சொல்லணும், அது இவங்களையும் சொல்லணும். எல்லாருக்குமே அந்த எமோஷன் ஆங்கிள் இருக்குது. ரவி சாருக்கும் பட் இதை வந்து நான் ரொம்ப ரசித்த மூமெண்ட், க்யூட் மூமெண்ட்ஸ். சூப்பர். ஓகே, நான் அந்த பாயசம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். முத்தாரமே அந்த சாங் இருக்கும். அதில் இவங்க வந்து லீடு ஒன்று குட்டியாக ஒன்று அழகாக இருக்கும். அந்த காஸ்டியூம், அந்த லுக்கு, அந்த இதெல்லாம் அது ரொம்ப சூப்பர். மேம் ரொம்ப அவங்களுக்கு அந்த மாதிரி நடிக்க வச்சு சொல்லி கொடுத்து அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நைஸ் நைஸ். அதான் எவ்வளவோ ஸ்வீட் இருக்கும்போது ஏன் இவங்க ஃபங்க்ஷனில் பாயசத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஒரு கல்ச்சர்ல கியூரியாசிட்டி நாங்கள் பில்ட் பண்ணுறோம். என்னோட ஃபீலிங் என்ன, ஒரு செலிப்ரேஷன் ஆர் ஒரு ஃபெஸ்டிவல் ஆர் சம்திங், ஸோ அந்த டைமில் பாயசம், எஸ்பெஷலி என் வீட்டில் என் பர்த்டே டேஸில் பிஃபோர் கேக் வி ஈட் பாயசம். பாயாசம் பாயசம்னா பாயசம் அப்படி கேக்குது. போம் மாதிரி இது பாயசம். பாயசம் பாயாசம் கரெக்ட். பாயாசம் வெரி குட். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாயா அப்படி பாயா நான்வெஜ் இப்பதான் கன்ஃபியூஸ்ட். ஓகே, நீங்க சொல்லுங்க. பாயசம் பாயாசம். ஸோ இப்போ என்னன்னா இந்த பராசக்தின்ற டைட்டிலுக்கு வராத கியூரியாசிட்டி, பாயாசத்துல கதைக்கு, இந்த கண்டென்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லருக்கு, இந்த காஸ்டிங்க்கு, இந்த மியூசிக், இந்த சாங்ஸ்க்கு வராத இந்த கியூரியாசிட்டியை மேடம் வந்து பாயாசம் நான் என்ன நினைச்சேன், see there's so many sweets, दूध पेड़ा, காஜு கத்லி, பாயசம் இஸ் அது வீட்ல ஒரு செலிப்ரேஷன் டைம்ல ஒரு புதுசா ஒரு doing anything சார். இப்ப சீனை தான் you are only saying புதுசா ஒன்று பண்ணும்போது இல்ல சார். ஸோ பாயாசம் இருக்குங்க படத்துல. ஓகே, பாயாசம் இருக்கு, ஏதோ கனெக்ட் இருக்கு, அதெல்லாம் ஸ்வீட் சீன். ஓகே, ஏன் பாயாசம் சொன்னாங்கன்றது நாங்க வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களை சோஷியல் மீடியால டாக் பண்ணி ஓ திஸ் இஸ் வாட் இததான் சொன்னீங்கன்னு கேட்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. நல்லா இருக்கும் சீன். எனக்கு என்னன்னா இன்னொன்னும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து நம்ம ஸோ கனெக்டடா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கனெக்டடாக நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க பராசக்தியில் அந்த வேர்ல்டில். அப்படிங்கும்போது அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? அப்படி ஏதாவது எடுத்து வாங்கி வச்சுருக்கேன். நான் கேட்க சொல்லுங்கள். நான் எல்லா படத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் சூப்பர்ண்ணா. எல்லா படத்துலேருந்து ஏதாவது குட்டி குட்டியாக. இப்போது நம்ம அமரன் இருக்குன்னா அந்த பேட்ஜும் இதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட்செல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பென்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கேன். ஓகே, வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கட் ஷர்ட், ஒயிட் செக்கட் ஷர்ட்டும் அந்த பேண்ட் அங்கே வச்சிருந்தாங்களே அந்த ஷர்ட் தானே வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஓகே, உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் அண்ட் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓ இதெல்லாம் படத்துல வந்ததா? எஸ் எஸ். ஓகே, ஆமா, அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிராங்க. நம்ம ரத்னமாலாவா பேசணுமா இல்ல வந்து ஸ்ரீலீலாவா பேசணுமான்றது. அவங்க தெளிவுங்க, அவங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டாங்க. நீங்க கன்ஃபியூஸ் நான் கரெக்ட் தான். அவங்க சொல்ல முடியாது. இப்போ அவ்வளவுதான். இப்போ ரத்னமாலா லீலா கலந்து இப்போ எது நீங்க இது எடுத்து போயிட்டீங்களா ஆல்ரெடி? பிளான் பண்றேன் சார். ஓகே ஓகே, அந்த மோதிரம் வாட்ச் just these two அது எனக்கு அது எஸ்பெஷலி இந்த மாதிரி வாட்சஸ் ரிமைண்ட்ஸ் மீ your grandmother. ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, and in the actually ring it's a custom கல்ட்றதா கல்யாணம் கல்யாண மோதிரம். பட் இது ஆக்சுவலி இது எப்படின்னா இது எப்படின்னா I'm showing it so அது இது கீழ டாக் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ தெரியல ஏதாவது இது இந்த வேலை எனக்கு தெரியல. இது என்ன இன்ஸ்டால ரீலா கட் பண்ணி
கஷ்டம். இது ஒரு வங்கி ஹோட்டல் ஆக்சுவலி விளம்பரமா இருக்கு. இப்படி இங்க they wear ஆ ஸோ அப்படியே ரிங்குக்கு எனக்கு ரொம்ப கியூட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஓகே மினியேச்சர் ஆஃப் அது அந்த மாதிரி தான். ஓகே சூப்பர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட Thank உங்க Thank 4 you, பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் See you. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ தேங்க்யூ.